ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஐ கண்டிஷனுக்கு டோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படின்னா ட்ரூப்பிங் ஆஃப் த அப்பர் ஐலிட். இப்போது இந்த போல் கண்டிஷன் உள்ள பேஷண்ட்டுக்கு அவங்களால கண்ணை மூடி திறக்கும் பொழுது கண்ணை மூட முடியும், ஆனால் திறக்கிறது முழுமையாக திறக்க முடியாது. அந்த மேல் இமை பாதியோடு நின்றும். ஸோ அப்போ இதனால் அவங்களுடைய பார்வை கிளியராக பார்க்க முடியாது. ஓகேங்களா? ஏன்னா அந்த இமை பாதியோடு இருந்துச்சுன்னா எப்படி கிளியராக அவங்களுக்கு விஷன் இருக்கும். ஸோ இது ஒரு கண்லேயும் வரும், ரெண்டு கண்லேயுமே வரும். இப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஐயில் இருக்குது, ரைட் ஐ நல்லாவே இருக்குது. ஸோ இப்போ இவங்களுக்கு நம்ம ஆப்டிக்கல் சைடு பார்த்திங்கன்னா இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஃப்ரேம் இருக்குது. அதை க்ரட்ச் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னென்னா மேலே ஒரு ஸ்டிக் மாட்டம் இருக்கும். அது நம்ம அந்த மேல் இமை அப்படி தூக்கி பிடிச்சிக்கிறோம். ஸோ இதனால் அவங்களுடைய பார்வை கிளியராக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சர்ஜரி தான். அது லிட் சர்ஜரி பண்ணி அதை கிளியர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த போல் மேலே ஃபுல்லாக திறக்காமல் இருக்கிறதுக்கு டோசிஸ்ன்னு சொல்லுவோம். அதே இது அந்த லிட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாத இருக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.